Morning children. Today we will study about Geography Unit 4 Hydrosphere. Our planet Earth consists of 4 spheres, namely lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. Already we learnt about lithosphere and atmosphere. Now let us see hydrosphere. Hydro means water. Movement of the ocean water. கடல் நீர் பெருங்கடல் நீரோட இயக்கங்கள். The ocean water is dynamic. Temperature, salinity, density, external forces of the sun, moon and the wind keep the ocean water in movement both horizontally and vertically. இந்த கடல் நீரானது எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. இது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நடைபெறக்கு என்ன காரணம், எதாவது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், சலைனிட்டி, டென்சிட்டி மற்றும் சூரியன் மற்றும் நிலவோட ஈர்ப்பு சக்தி மற்றும் காற்று, இதுதான் இந்த இயக்கங்கள் நடைபெறக்கு முக்கிய காரணமாக இருக்குது. The waves and currents are in horizontal motion while tides have vertical motion. Waves பாருங்க, வேவ்ஸ்னா என்னது? கடல் அலைகள். Of all the movement of the oceans, sea waves are considered to be strongest. Sea waves are ripples on water caused when wind blow over the sea. The height of these waves depends on the speed of wind, its duration and the direction from which they blow. Sometimes waves are also caused by tremors felt on the ocean floor. Such waves are quite destructive, called tsunami. வேவ்ஸ்னா பாருங்கள் அலைகள். கடல் நீர் இயக்கங்கள்லே அலைகள் தான் மிகவும் வலிமை வாய்ந்ததாக கருதப்படுது. மூமெண்ட்லேயே அலைகள் தான் வலிமையானதாக கருதப்படுது. காற்று பாருங்க, கடலின் மேற்பரப்பில் வீசும் பொழுது சின்ன சின்ன அலைகளெல்லாம் உருவாக்குது. இந்த காற்றோட வேகம், அதை நீடிக்கக்கூடிய காலம், எவ்வளோ காலம் அந்த காற்று வீசுது மற்றும் அது எந்த திசையிலிருந்து வீசுது அதை பொறுத்து அலைகளுடைய உயரம் இருக்குது. சில நேரங்களில் ஆழ்கடலில் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகளினாலும் அலைகள் உருவாகும். இந்த அலைகள் தான் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சுனாமி, ஆழிப்பேரலை. அடுத்து பாருங்கள் டைட்ஸ். டைட்ஸ்னா என்னது? டைட்ஸ் the periodic rise and fall of sea water due to the gravitational pull of the sun and moon on earth are called tides. They are classified broadly into two types, spring tides and neap tides. அதாவது இந்த டைட்ஸ்னால் என்னென்னா ஓதங்கள் அப்படின்னு பேர். சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடல் நீர் உயர்ந்து தாழ்கிறது தான் இந்த டைட்ஸ் அப்படின்னு பேர். இது ஸ்ப்ரிங் டைடு உயர் ஓதங்கள், நீப் டைட் தாழ் ஓதங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் டைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் பார்த்தோம், ஸ்ப்ரிங் டைடு, நீப் டைடு. when the sun, moon and the earth are aligned in the same line, the collective gravitation pull of the sun and moon on earth water strengthen to form a high tide known as spring tide. Such tides always occur on full moon and new moon days. அதாவது இந்த ஹை டைடு, ஸ்ப்ரிங் டைடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ரெண்டுடைய கூட்டு ஈர்ப்பு விசையானது, ரெண்டுதும் சேர்ந்து இது பண்ணக்கூடிய ஈர்ப்பு விசையானது கடலின் மேற்பரப்பு அலைகளை என்ன செய்யுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. இந்த ஸ்ட்ராங் ஆகிறனால உயர் அலைகள் உருவாகின்றன. இந்த பூமி, சூரியன், சந்திரன் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சூரியன் சந்திரன் ரெண்டுடைய ஈர்ப்பு விசையும் சேரும் பொழுது கடல் மேற்பரப்பில் அலைகள் என்ன ஆகும், அங்கே உள்ள அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸ்ட்ராங் ஆகிறதுனால அலைகள் உயரமாக உருவாகுது. இந்த உயரமான அலைகள் உயர் ஓதங்கள், ஸ்ப்ரிங் டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்போ தான் இது ஏற்படும். அடுத்து பாருங்கள் நீப் டைடு. when the sun and the moon are at right angle, their gravitational forces work against each other, causing a low tide called neap tide. Neap tide occurs between two spring tide, that is twice a month, when the first and last quarter moon appears. இந்த நீப் டைட்னா என்ன?
சரியா, தாழ் ஓதங்கள் அப்படின்னு பேர். பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் வந்து பூமி, சூரியன், சந்திரன் மூணுமே செங்கோணத்தில் ரைட் ஆங்கிளில் இருக்கும் பொழுது இதோடைய ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொண்டு எதிராக செயல்படும். அதனால வந்து உயரம் குறைவான அலைகள் உருவாகிறது. இந்த உயரம் குறைவான அலைகள் தான் என்னது நீப்டைடு, தாழ் ஓதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு ஹைடைடு, இரண்டு உயர் ஓதங்களுக்கு இடையே வந்து இந்த நீப்டைடு ஏற்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மூணுடைய ஃபஸ்ட்டு மட்டும் லாஸ்ட் குவார்ட்டர் பகுதியில் மாதத்தில் 2 முறை இந்த நீப்டைடு ஏற்படும். ஓசன் கரண்ட். ஓசன் கரண்ட்னா என்னது? கடல் நீரோட்டங்கள். The movement of ocean water on the surface and at the depth in a definite direction is called ocean current. Ocean current are in clockwise motion in northern hemisphere and in the anti-clockwise motion in southern hemisphere. இந்த கடல் நீரோட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கடல்களிலும் மேற்பரப்பிலும் அதோட அடிப்பகுதி ஆழத்திலும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும் நீரினை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கரண்ட், நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய பெரிய கடல்களோட மேற்படியிலும் ஆழத்துலையும் குறிப்பிட்ட திசையில் நகரக்கூடிய நீரைத்தான் நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பெருங்கடல் இந்த ஓசன் கரண்ட் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக் வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் நகரும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஜெனரேட்டிங் ஓசன் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணக்கூடியது, கடல் நீரோட்டங்களை உருவாக்கக்கூடிய காரணிகள் என்னென்னா, எர்த்ஸ் ரொட்டேஷன், பூமியோட சுழற்சி. செகண்ட் ஒன் ப்ரிவைலிங் விண்ட், வீசக்கூடிய காற்று. தேர்ட் ஒன் டிஃப்ரென்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி இன் ஓசன் வாட்டர், கடல் நீரின் வெப்பம் மற்றும் அந்த உப்புத்தன்மைக்கு உள்ள வேறுபாடு. On the basis of temperature, classification of ocean current based on temperature. On the basis of temperature, ocean current are classified as warm current and cold currents. The movement of ocean current from the low latitudes towards high latitude is called warm current. The low latitude na enadhu tropical zone, high latitude na temperate and polar zones. Example, Gulf Stream in Atlantic Ocean, North Equatorial Current in Pacific Ocean. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓசன் கரண்ட் வந்து கடல் நீரோட்டங்கள் வந்து வெப்பத்தின் அடிப்படையில் வெப்ப நீரோட்டம் மற்றும் குளிர் நீரோட்டம், இந்த வார்ம் கரண்ட், கோல்டு கரண்ட்னு பிரிக்கிறாங்க. லோ லேட்டிடியூட்லேருந்து ஹை லேட்டிடியூட் பகுதியை நோக்கி நகரும் நீரோட்டங்களை தான் வார்ம் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓசனில் உள்ள கல்ஃப் ஸ்ட்ரீம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உயர் அச்சப்பகுதியிலேருந்து ஹை லேட்டிடியூட்லேருந்து லோ லேட்டிடியூடை நோக்கி நகரும் கரண்ட்டுக்கு பேர் என்னது? கோல்டு கரண்ட் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் அட்லாண்டிக் ஓசனில் உள்ள லப்ராடர் கரண்ட், பசிபிக் பெருங்கடல் உள்ள பெருவியன் கரண்ட். ரிசோர்ஸஸ், அதாவது கடல் வளங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, the biotic and abiotic resources found in the oceanic water and at the bottoms are called marine resources. The ocean resources play a vital role in sustaining the needs of society. A diverse array of marine organisms is used for food, medicine, cosmetics and a wealth of industrial applications. The world demand for energy, minerals and water have become increasingly dependent on non-living marine resources. கடல் வளங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் மற்றும் கடலின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளைத்தான் நம்ம கடல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சமூகத்துடைய நீடித்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த கடல் வளங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அதோடைய பங்கு முக்கியமாக இருக்குது. பலதரப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் வந்து உணவு, மருத்துவம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் தொழில்துறைகளில் பயன்படுது.
ஆற்றல் எனர்ஜி, கனிமவள மினரல்ஸ் மற்றும் நீர் ஆகியவற்றின் உலகத் தேவைகள் உயிரற்ற கடல் வளங்களையே அதிகம் சார்ந்துள்ளன. கன்சர்வேஷன் ஆஃப் மெரைன் ரிசோர்சஸ், கடல் வளங்களை பாதுகாத்தல். ஓசன் ஆர் lifeblood of planet Earth and mankind. The humankind depends on the marine resources for its survival. They are also essential for the economic prosperity, social well-being and quality of life. Oceans have extensive deposits of oil resource. Besides a major fishing ground, it helps in generating non-conventional energy, development of many ports and harbors for trade activities. Coastal tourism also attract people around the world, thereby contributing to the economy of many countries. கடல் வளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி மற்றும் மனிதகுலத்தின் உயிரோட்டமாக இருக்கக்கூடியது இந்த ஓசன்ஸ். மனிதர்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடல் வளங்களைத்தான் சார்ந்திருக்கு. பொருளாதார மேம்பாடு, சமூக நலவாழ்வு மற்றும் வாழ்க்கை தரம், இது எல்லாற்றுக்குமே வந்து கடல் வளம் தேவைப்படுது. எண்ணெய் வளங்கள் வந்து பெருங்கடல்களில் அதிகமாக காணப்படுகின்றன. ஆயில் ரிசோர்ஸ் இந்த ஓசனில் வந்து முக்கிய மீன்பிடி தளமாக திகழ்வதோட மரபுசாரா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் உற்பத்தி செய்கிறதுக்கும் சிறிய மற்றும் பெரிய துறைமுகங்களின் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வர்த்தக மேம்பாட்டிற்கும் பெருமளவில் ஹெல்ப் பண்ணுது. கடற்கரை சுற்றுலா உலகம் முழுவதும் உள்ள மக்களை தன்பால் ஈர்த்து பல நாடுகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை அளித்துள்ளது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரோர்விக் ஹார்பர் நார்வேல, மர்மான்ஸ்க் மற்றும் செவ்ரோட்வின்ஸ்க். அடுத்து லெப்ராடர் கோல்டு கரண்ட். It influences with the Gulf Stream, create fog and hinders navigation. அதாவது வளைகுடா நீரோட்டத்தில் இணையதன் காரணமாக பனிமூட்டத்தை உருவாக்கி கடல் போக்குவரத்திற்கு தடையை ஏற்படுத்துது. அடுத்த சவுத் பசிபிக் ஓசனில் பார்த்தீங்கன்னா, என்னது பெருவியன் கம்ஃபோல்விண்ட் கரண்ட் கோல்டு, அதாவது பெருவியன் கம்ஃபோல்டு கரண்ட் குளிர் கரண்ட்டு. இது என்ன பண்ணுது? ஹெல்ப்டு இன் த டெசர்டிஃபிகேஷன் ஆஃப் தி அடகாமா டெசர்ட். El Nino affect the weather in Western and South America. It also affect timely arrival of Indian monsoon. அதாவது அடகாமா வந்து பாலைவனமாகவே இருப்பதற்கு காரணமாக இருக்குது. சவுத் அமெரிக்காவில் வந்து மேற்கு பகுதியில் எல் நினோவினால் வானிலையை பாதிப்படைய செய்யுது. மேலும் இந்தியாவில் வந்து பருவக்காற்று சரியான நேரத்தில் தொடங்குவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நார்த் பசிபிக் ஓசன். இதில் 3 கரண்ட் இருக்குது. குரோசிகோ கரண்ட்டு, ஒயாசிகோ குர்லி கரண்ட்டு, அலாஸ்கா கரண்ட், கலிஃபோர்னியா கரண்ட். குரோசிகோ கரண்ட் வார்ம் கரண்ட். இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் கேரியிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு த அட்ஜார்டன் லேண்ட் ஏரியாஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் க்ளவுட் கவர் தட் காஸ் ரெயின்ஃபால். அதாவது பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு அதிக அளவில் வெப்பத்தினை கடத்துறதுனால காற்று விரிவடைந்து மேகமூட்டத்தை உருவாக்கி மழைப்பொழிவை தருது. ஒயாசிகோ கோல்டு கரண்ட். இட் இன்ஃப்ளூயன்சஸ் வித் த குரோசிகோ கரண்ட் ப்ரொடியூசஸ் ஹெவி ஃபாக்ஸ் அரவுண்ட் கொக்கைடோ which become potential hazards for navigation. Hence, Hokkaido acts as the major fishing ground in the world. இந்த நீரோட்டம் வந்து குரோசியோ நீரோட்டத்துடன் சேர்றதுனால கொக்கைடோ தீவில் அதிக பனிமூட்டத்தினை உருவாக்குவதுடன் கடல் போக்குவரத்திற்கு பேரிடரையும் உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுது. அதனால் கொக்கைடோ வந்து உலகின் மிகச்சிறந்த மீன்பிடித்தலமாக இருக்குது. அலாஸ்கா கரண்ட் வார்ம் கரண்ட் கீப் த சீ போர்ட் ஆஃப் அலாஸ்கா ஓப்பன் த்ரூ அவுட் த இயர். அலாஸ்காவின் துறைமுகங்களை வந்து ஆண்டு முழுவதும் செயல்பட உதவுது. கலிஃபோர்னியா கரண்ட் கோல்டு கரண்ட் லீடு டு ஃபாகி கண்டிஷன்ஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கலிஃபோர்னியா. இட் ஹெல்ப்டு இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அரிசோனா அண்டு சொனாட்டா டெசர்ட்ஸ். இந்த கலிஃபோர்னியாவின் கடற்கரையோர பகுதியில் வந்து மேகமூட்டத்தினை உருவாக்குது. அரிசோனா மற்றும் சொனட்டா பாலைவனங்கள் வளர்ச்சியடைய உதவுது. இந்தியன் ஓசனில் வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கோல்டு கரண்ட் lead to foggy conditions along the western coast of Australia. It helped in the
ஜெனரல் ஜீனியஸ் ஆஃப் வெஸ்ட் ஆஸ்திரேலியன் டெசர்ட். ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையிட பகுதியிலிருந்து மேகமூட்டத்தை உருவாக்குறது. மேற்கு ஆஸ்திரேலிய பாலைவனம் உருவாக காரணமாகவும் உள்ளது. பேரியர் ரீஃப், அதாவது பவளப்பாறை திட்டு. The Great Barrier Reef is the world's largest coral reef system composed of 2,900 individual reefs and 900 islands stretching for about 2,000 kilometers. It covers an area of about 350,000 kilometers. The reef is located in the Coral Sea of the coast of Queensland, Australia. The Great Barrier Reef can be seen from the outer space. This sprawling coral reef system is one of the most biologically diverse places on the planet. Coral reefs are built by billions of tiny organisms known as coral polyps. CNN labeled it as one of the 7 natural wonders of the world. அதாவது வேர்ல்டுலேயே மிக நீளமான பவளப்பாறை திட்டு அப்படின்றது த கிரேட் பேரியர் ரீஃப். இந்த பவளப்பாறை 2900 தனியான பவளத்திட்டுகளையும் 900 தீவுகளையும் உள்ளடக்கி 2000 கிலோமீட்டர் நீண்டு காணப்படுகிறது. இது 350,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுது. ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து பகுதியின் பக்கத்தில் உள்ள பவளக்கடலில் இது இருக்குது. இது விண்வெளியிலிருந்தும் ஸ்பேஸ்லேருந்தும் இந்த பவளத்திட்டை பார்க்க முடியும். பூமியோட உயிரினப்பன்மை நிறைந்த இடங்களில் ஒன்றாக இந்த பரந்த பவளத்திட்டுகள் இருக்குது. பல மில்லியன் நுண்ணிய உயிரியான பவள மொட்டுகளால் இந்த பவளப்பாறைகள் உருவாக்கப்படுகின்றன. வேர்ல்டில் 7 இயற்கை அதிசயங்கள் ஒன்றாக CNN சரியா இதனை என்ன பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை லேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சம்மரி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ராஸ்பியர். ஹைட்ராஸ்பியர்னா என்னது? தேர்டு ஸ்பியர் ஆஃப் தி எர்த், கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் தி எர்த். செகண்ட் ஒன் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்ஸ். The continuous movement of water on above and below the earth's surface is called hydrological cycles. 3 major processes என்னன்னு பாருங்கள். evaporation, condensation and precipitation. இது பாருங்கள் oceans. The 5 major oceans on the world are Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, and the Southern and Arctic Ocean. Relief on the ocean floor. The major relief of the ocean floor are continental shelf, continental slope, continental rise, abyssal plain, ocean deeps and oceanic ridge. The waves and tides. Horizontal motions are waves, vertical motions are tides. Ocean current, warm current and cold current. Marine resources. Marine resources என்னது? Biotic and abiotic resources found in the oceanic water and at the bottoms are called marine resources. Conservation of marine resources. Oceans are the lifeline of earth and mankind. Hydrosphere is a continuous sphere of the earth. Hence, they need to be conserved.